என்னத்துக்கு ஏமாத்துவீங்க? அப்படி இல்லையா? டோனி ஆட சொல்லி வெளியே வந்துட்டாங்களா அப்போ? ஆமா, வெளில வந்தாச்சு. ஐயா எப்படி 13வது ஓவர் சிஎஸ்கே உண்மையில ஃபேன்ஸே இல்லையா? சிஎஸ்கே எல்லாம் ஃபேன்ஸ்ல இருக்கு. ஆர்சிபி சட்டையை தோத்தாலும் ஒருத்தன் வந்து அங்க இருக்கணும் ஐயா. ஐயா. அதான் ஃபேன்ஸ். ஐயா, இந்த டிராகன் படத்துல அந்த ஹீரோ வந்து உங்களை பார்த்து டிராகன் படத்தை பார்த்து நீ ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணாதானே? டிராகன் படம் பார்த்தா ஐயா பாய்ஞ்சல இருந்தே ஊறி போனவங்க கதற 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 18 வருஷமா கதறின்னு தான் இருக்கு. ஒரு கப்பு லாலிபப் சப்போர்ட். லாலிபப் இல்லையா? இப்போ சென்னையில சாப்பிடுறாங்க பாரு, எல்லாரும் சாப்பிடுறாங்க பாரு லாலிபப். ஆளுக்கு எல்லாரும் ஒண்ணு வாங்கி கொடுங்க லாலிபப். வாங்கிக்கோ. ஒரு வாரமா காத்துங்க இதுக்கா காத்துனீங்க. சென்னையில ஹோட்டல்ல ரூம் போட்டு எங்களுக்கு ஏசி ஹோட்டல் சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுத்து, ஆனா நீங்களே கதற 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 கதற. நான் என்னமோ சிஎஸ்கே ஓனர் மாதிரி என்கிட்ட கதறினே இருக்கிறீங்க. நானும் ஓனர். நீங்க தான் சொன்னீங்களா மேட்ச் பார்க்க வந்தோம். பெங்களூருக்காக காத்துக்கிறோம், பெங்களூருக்காக பாத்துக்கிறோம், பெங்களூருக்காக காத்துக்கிறோம். இதானே நான் உன்னை முதல் தடவை பாக்குறேன். நான் என்னமோ உள்ள போய் யார் மைக்க புடிச்சு பேசுறாங்க அவங்களே கேட்பையா. ஏன்னா அவே கேம்ஸ்ல பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம். ஸோ ஹோம் வந்து எங்களுக்கு ஆப்வியஸா வந்து செம்ம எப்படி சொல்றது டாமினேட் பண்ணி தான் நாங்கள் ஆகணும். ஏன்னா அவையில 2 மேட்ச் நாங்கள் வந்து சூப்பர் டாமினேட் பண்ணணும். நாங்கள் வந்து க்ளோஸாக போயெல்லாம் முடிக்கல 2 கேமும். ஸோ வந்து டாமினேட் பண்ணோம். அதே மாதிரி எங்களுக்கு ஹோம் கிரவுண்ட் வந்து எங்களுக்கு கண்டிஷன்ஸ் பயங்கரமா இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு டீமா பர்ஃபார்ம் பண்ணி டீமா ஆடி ஜெயிச்சோன்னா எல்லாமே ஜெயிக்க சான்ஸ் இருக்கும். எல்லாம் ஜெயிக்கும். ஆர்சிபி பவுலர்ஸ் நல்ல லென்த்ல போட்டாங்க. ஸோ அடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸ்பின்னர் மீது ரொம்ப ஸ்லோயிஸ்டா போட்டாங்க. ஸோ அதுதான் இந்த வெற்றிக்கான காரணம். ஆடி ஜெயிச்சு காட்டுவோம். டோனி ஆட சொல்லி ஆடி ஜெயிப்பார் பாருங்க அடுத்த மேட்ச் பாருங்க. கண்டிப்பா கதற 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 ஸ்டார்டிங் நாங்க காட்டுறோம். சென்னையில ஒரு வாரம் வந்தோம். ஐசிசி ஹோட்டல்ல ரூம் போட்டானு எனக்கு அரிமா துண்ணா வெயிட் பண்ணு. அம்மா வாய் விட்டுருக்காது. அதுதான் வாய் விட்டு எங்க யாரு படம் ஓடினாலும் ஹீரோ நாங்கடா. ஹீரோ அப்படியே தலைவா. கதற 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 கதற. ஸோ மேபி கோலி கொஞ்சம் இப்போ இந்த 2 மேட்ச்ல ஓரளவு ஸ்கோர் பண்றாரு. ஸோ மேபி அவர் கண்டினியூஸா பாத்தீங்கன்னா 2016 மாரி பாத்தீங்கன்னா 2016ல 974 அவர் தான் அடிச்சாரு. ஸோ இந்த 2 மேட்சை கொஞ்சம் இந்த வருஷம் உடைக்க வாய்ப்பு இருக்கா ப்ரோ? ஒரு ரெக்கார்ட் யாராலும் உடைக்க முடியாது. ஓப்பன் சார் அவரே உடைக்க வாய்ப்பு இருக்கா? 1000 ரன்ஸ் அடிக்க வாய்ப்பு? அவரே உடைக்க மீன்ஸ் இன்னும் மோர் கொஞ்சம் நிறைய மேட்சஸ் இருக்கு. இப்போதான் ஸ்டார்டிங் ஆஃப் த சீசன். ஸோ கன்ஃபார்மா ஒரு 800 to 700 ரன்ஸ் அடிக்க வாய்ப்பு இருக்கு. பர்பிள் கேப் இன்னதான் யாரு? எனக்கு தெரிஞ்சு நூர் அஹமத் வர்றாரு. அவர் நல்லா போடுறாரு. ஸோ சிஎஸ்கேக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பாய் சொன்னா அவரு தான். ஸோ நல்லா பண்றாரு அவரு. ஸோ மேபி அவர் வரும். மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டா போச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து செமையா பேட்டிங் பண்ணாங்க ஆர்சிபிஎஸ். ஒரு சில பேட்ஸ்மேன் மட்டும் தான் டிபெண்ட் பண்ணி இல்லாம வந்து த்ரூ அவுட் எல்லா பேட்டர்ஸும் வந்து கை கொடுத்தாங்க. ஓப்பனிங் ஃபில் சால்ட், கோலி, ரஜத் பட்டிதார், டிம் டேவிட், லியம் லிவிங்ஸ்டன், ஜிதேஷ் சர்மா எல்லாருமே நல்லா பேட்டிங் பண்ணாங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸ் bullied RCB fans that No, bullying and all those things. We are proper cricketing fans. Bullying and all these things doesn't matter. We have to enjoy the sport. This is a sport. Only one team will win any day. Bullying and all those things are just part and parcel. We should not take those things seriously. 2025 cup winner title winner. Every team is strong enough, bro. But one thing for sure. மேட்ச் as expected போச்சு ப்ரோ. நம்ம தான் ஜெயிப்போம் முன்னாடியே தெரியும். ஸோ அது சிஎஸ்கே ஹோம் கிரவுண்ட்ல 17 வருஷம் கழிச்சு. ஆமா ப்ரோ, கடைசியா சொல்லணும் அனில் கும்ப்ளே எப்போ ஜெயிச்சோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து தோத்துட்டு வந்தோம். நீ பேட் கமிங் சொல்ற மாதிரி சைலண்ட் ஆகிட்டோம் சென்னை கிரௌடு. எப்படி போச்சு? அதுவும் கம்ஃபர்ட். ஆர்சிபி எப்படி போச்சு? நல்லா போச்சு. ஆர்சிபிக்கு நல்லா போச்சு, சிஎஸ்கேக்கு நல்லா போனேன். பட் இன்ஸ்டாகிராம்ல எல்லாரும் ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வாரம் பங்காளிஸ் அடிச்சிட்டோம், அடுத்த வாரம் கோமாளிஸ் அடிப்போன்னு. கோமாளிஸ் என்ன செஞ்சாங்கன்னு இன்னைக்கு எல்லாரும் லைவா பார்த்துருப்பாங்க. ஏன் இப்படி பேச மாட்டாங்கன்னு. அப்புறம் 18வது வருஷம் குருசாமியா ஆர்சிபி போறாங்க அப்படின்ற மாதிரி சிஎஸ்கே ஃபேன்ஸ் கலாச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கு நீங்க ஒரு ஆர்சிபி ஃபேனா என்ன ப்ரோ ரிப்ளேஸ் பண்ணுங்க? நான் ஒரு கிரிக்கெட் ஃபேன் தான். ஆர்சிபி ஃபேன்ல விராட் கோலி பிடிக்கும், அவ்வளோதான். சிஎஸ்கே மேல எந்த ஒரு ட்ரோலும் கிடையாது. இருந்தாலும் சிஎஸ்கே ட்ரோல் பண்ற ஆர்சிபி ட்ரோல் பண்ணவங்க இருக்காங்களா, அவங்களுக்கு தான் இன்ஸ்டாகிராம் எடுத்து. Thank you. Purple cap winner. Purple cap. We can't predict, bro. Every other batter is playing so well. We can't predict the. But you have a certain opinion, no? That this is my favorite bowler. No. So I have my favorite. Kohli is my favorite batsman. I can't say he will be the purple cap holder. Any youngster who is playing well, we wish him to shine in this IPL, especially from India. One of the youngsters should get that orange cap and purple cap. okay. That's what with that. So ஆர்சிபி
சிஎஸ்கே ஒரு 50 ரன்ஸ் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்கீங்க, எப்படி feel ஆச்சு? ஆனா நீங்க பவர் பிளேல பாத்தீங்கன்னா அவங்க மேட்ச் விட்டாங்க. The best match of the season because RCB dominated in all departments. Never saw RCB this confident against CSK, particularly in Chapak. ஸோ இன்னைக்கு மேட்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் டீம் பர்ஃபார்மன்ஸ். எப்படின்னா விராட் கோலிக்கு நல்லா ஸ்ட்ரைக் ஆகல, பட் படித்தவங்க சூப்பராக ஆனாரு. டீம் டேவிட் நல்லா ஃபினிஷ் பண்ணாரு. அப்புறம் பவுலர்ஸும் சூப்பராக போட்டாங்க. ஹேஸ்லூட் செம்ம பிக்கு ப்ரோ. பவர் பிளேல வந்து இப்போலாம் ஐபிஎல் பார்த்தீங்கன்னா பேட்டிங் பேரடைஸ். ஹேஸ்லூட் வந்து போன மேட்ச்சும் சூப்பராக டிக்காக் நரேன் அந்த மாதிரி பெரிய பெரிய பிளேயர்ஸ் கூட போட்டு சூப்பராக எடுத்தார். அதே மாதிரி இப்போ நம்ம சேப்பாவோட பார்த்தோம், விக்கெட்லாம் எடுத்தாரு. ஸோ வந்து ஹேஸ்லூட் செம்ம பிக் ப்ரோ. ரெண்டாவது மேட்ச் அதுவும் சிஎஸ்கே மாதிரி நம்மள நிறைய மேட்ச்ல நாக் அவுட் பண்ணிருக்காங்க. அவங்கள ஒரு 50 ரன்ஸ் கம்ஃபர்டபுளா வின் பண்றது எப்படி இருக்கு? கண்டிப்பா ஒரு பிக் பூஸ்டா இருக்கும் எங்களுக்கு இது இப்போ விளையாட போற மேட்சுக்கு. ஆனா சிஎஸ்கே வந்து ஒரு 5 டைம் சாம்பியன்ஸ் அண்ட் அடி பேச முடியல, இது அந்த அளவுக்கு தொலைதா இருக்கா. மேட்ச் பத்தி என்ன நினைக்கிறீங்க? முடிஞ்சு போச்சு. பவர் பிளேல அவங்க ஒரு 40 கூட அடிக்கலாம். அவங்க அங்கேயே மேட்ச் முடிஞ்சிச்சு. பவுலர்ஸ் நல்லா புல் பேக் பண்ணாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹேசல்வுட் வந்து அந்த க்ரூஷியல் 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு. தெற்பாதி கைக்வாட் எடுத்தாரு, அது நல்லா இருந்தது. அண்ட் தென் யாஷ்டால் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணாரு. அண்ட் தென் மெயின் ரீசன் வந்து சுயேஷ் சர்மா. இப்போ தூபே மாரி ஒரு ஸ்பின் ஹிட்டர் இருக்கு. He is so attacking. We never expected he is so aggressive captain. He looks like just a cool guy, but he is doing some pretty good things in the field. What was lacking in CSK match? Intent was lagging. Dhoni came at number 9. We never thought he will be playing at that number. Dhoni never played at that number in Chapak at number 9. That's a shocker for all the CSK fans. We feel pretty sad for them. ஐயா மேட்ச் பத்தி என்ன நினைக்கிறீங்க? மேட்ச் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆரஞ்ச் கேப் வின்னர் ப்ரோ. ஆரஞ்ச் கேப் வின்னர் வந்து யாருக்கு கொடுக்கலாம்? சால்ட்டு கொடுக்கலாம். ஆர்சிபி ஃபேன்னால சால்ட். யாரு? சால்ட் சால்ட்டா? சால்ட்டா? ஓகே. பர்பிள் கேப்? பர்பிள் கேப் ஹேசல்வுட். அது கன்ஃபார்ம் ஹேசல்வுட். அண்ட் நல்ல ரன் 196 ரன்ஸ் போட் பண்ணாங்க. ஸோ அப்போ நாங்கள் வந்து நல்ல ரன்ஸ் ஸோ ஈஸியாக வந்து டிஃபெண்ட் பண்ணிடலான்னு இருந்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பவுலர்ஸும் நல்லா போட்டாங்க. அண்ட் கேப்டன் ரஜத் பாட்டிதார் பவுலர்ஸை நல்லா ஸ்ட்ரைக் பண்ணி கொடுத்தாரு. அண்டு டக்குன்னு விக்கெட் எடுத்தோம். அண்ட் எந்த ஒரு இடத்துல வந்து சிஎஸ்கேக்கு நாங்கள் கேமை விட்டு கொடுக்கல. கம்ஃபர்டபுள் பொசிஷனாகவே இருந்தோம். அண்ட் கம்ஃபர்டபுளாக வந்து ஒரு 50 ரன்ஸ் இதை வந்து ஈஸியாக வின் பண்ணிட்டோம். மாஸ்டர் மைண்ட் டிகே இருக்காரு. ஸோ இந்த வெற்றிக்கு வந்து அவரும் ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன் சொல்லலாம். ஸோ அவர் கரெக்டான ஒரு ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்ல கரெக்டாக சுயேஷ் சர்மா எடுத்ததும் சரி, குணால் பாண்டே எடுத்ததும் சரி, ஸ்வப்னில் சிங் அவர் தான் ரீட்டைனே பண்ண சொன்னாரு. ஸோ மேபி அவர் நல்ல ட்ராக்ல வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. அவர் உங்களை எப்படி தான் அடிக்குதுன்னா எப்படி தான் அடிக்குதா? ஐயோ டோனி யார் சொல்ல? நீங்களா டோனி யோசிக்கிறா? டோனி யார் சொல்ல? எல்லா வேலையும் வந்துக்கிறீங்க. எல்லாம் பாதி ஆடி சொல்ல இருந்துச்சு. பாதி ஆடி சொல்ல இருந்துச்சு. பாதி ஆடி சொல்ல இருந்துச்சு. கதற மெரினால கிடைக்கிறோம். டாக்ஸிக் ஃபேன்ஸ் ப்ரோ ஒரே மேட்ச் சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து ஆர்சிபி ஃபேன்ஸை புள்ளி பண்றாங்க. என்னன்னா 18 வருஷம் ஆயிடுச்சு குரு பூஜை கும்பிட போறீங்க அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறேன். அதுக்கு நீங்க ஒரு ஆர்சிபி ஃபேன் என்ன பண்ணுறீங்க? இல்ல ப்ரோ, இது வந்து ஸ்போர்ட்ஸ்ல வந்து வின் ஆர் லூஸ் வந்து பெரிய விஷயம் இல்ல. தோக்கர் ஜெயித்து பெருசு இல்லை. பட் ஸ்பிட்டோட விளையாடுறோம் நாங்க வந்து. தோக்கரமா ஜெயிக்கிறோமா வந்து விளையாடுறோம் நாங்க. ஸோ வின் பண்ணாலும் ஓகே, லாஸ் பண்ணாலும் ஓகே. பட் எங்களோட சப்போர்ட் வந்து ஆர்சிபிக்கு தான் இருக்கும். For who did you come for the match? போதுமா? இதுதான் பதில். டோனி எத்தனை வயசு தான் வச்சு ஓட்டுறீங்கன்னு தெரியல போ. டோனி ஃபேன்ஸுக்காக ஒரு நல்ல பெஸ்ட் ஸ்பின்னர். அவர் ஒன்றும் இறக்கல. ஸோ கன்ஃபார்மாக பண்ணுவார். அதே மாதிரி லிவிங்ஸ்டனும் நல்லா பர்ஃபார்ம் கொடுத்தாரு. ஸோ ரொம்ப ஹாப்பி. சிஎஸ்கே